ம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து சைக்கிளில் வந்து மாலையக்காடு முக்கம் வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்து நாங்கள் பயணம் பண்ணியாச்சு. எப்பயும் வரக்கூடிய இலக்கு தான். கிட்டத்தட்ட 5:47க்கெல்லாம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். 5:20லேருந்து 27 நிமிஷத்தில் 8 கிலோமீட்டர் கடந்துட்டோம். திரும்ப போகிறப்ப இதே ஒரு 27 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட எவ்ரிடே நாங்கள் வந்து ஒரு 50 நிமிஷம் சைக்கிளிங் பயிற்சி பண்ணுறோம். கிலோமீட்டர் வந்து 16 கிலோமீட்டர். இதை கன்சிஸ்டன்சியாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து வரும்போது தான் நான் கணக்கு பண்ணேன், கிட்டத்தட்ட 90 நாள் வரப்போகுது. 3 மாதமாக நாங்கள் சைக்கிள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வீக்கெண்டில் சம்டைம்ஸ் இந்த 16 கிலோமீட்டரோட ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படி கூட எடுப்போம். இப்போ நல்லா உடல் நல்லா ஃபிட்னஸாக இருக்குது. எல்லா விதமான பிரச்சனையுமே நல்லா சால்வ் ஆகிருக்குது. ஆக சும்மா நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த வீடியோ. எல்லோரும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். சைக்கிளிங் வந்து ரொம்ப நல்ல பயிற்சி. இருக்கிற பயிற்சிகள்லேயே மிகவும் சிறப்பான பயிற்சி. ஆரம்பத்தில் சைக்கிளிங் மிதிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பயிற்சி. எல்லோரும் செய்யணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. நண்பர்களும் சைக்கிள் பயிற்சி முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். மற்றவங்களுக்கும் அந்த முயற்சிகள் உந்துதலாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. வேறு என்னத்துக்கும் கிடையாது. எல்லோரும் பார்த்து உடற்பயிற்சிகளை கட்டாயம் செய்யுங்க. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். நாங்கள் இதோட பட்டுக்கோட்டை போன பிறகு கூட ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நடைப்பயிற்சியும் செய்வோம். சைக்கிளிங் பயிற்சி வந்து முடிஞ்சவங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பயிற்சி நல்லா செய்யலாம். இந்த தகவல் சொல்கிறதுக்கு வேண்டி தான் சார் இந்த வீடியோ. எல்லாருக்கும் நன்றி சார்.